இப்போ வரும்போது, இந்த விஜய் அவங்க கட்சி இருக்குதுல்ல, தாவேகா. அதுல வந்து ஒரு பேனர் அடிச்சு பொங்கல் வாழ்த்து எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல வந்து அந்த புஸ்லி ஆனந்த்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல, வந்து பொதுச் செயலாளரா, அவர இப்போ அவர் வந்து ஒரு கட்சியில இருந்து அந்த கொள்கைகள் பிடிக்காம, அத விட்டு வெளியில வந்து இன்னொரு கட்சியில சேர்ந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது, அந்த கட்சியில இருந்த பதவி அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. இப்ப அவங்க கொள்கைகள் வேண்டான்னா, அவங்களோட கட்சியோட இதுவும் வேண்டாம் தானே! அதுக்கு முன்னாடி பார்த்தா எக்ஸ் எம்எல்ஏ புஸ்லி ஆனந்த் அவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெறும் ஆனந்த்ன்னு போடுங்க. அது என்ன புஸ்லி? புஸ்லியா? 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 புஸ்ஸி ஆனந்த் தான். ஆ ஏன்? அது என்ன? அதான் சொல்றேன். நீங்களா ஒரு கட்சியில வந்திருக்கீங்க. முதல் இது பண்ணியிருக்கும்போது, நீங்களா இருக்க பாருங்க. அப்ப நீங்க அப்படி இருந்தா தான் உங்களுக்கு பின்னாடி வர உறுப்பினர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், நம்ம தலைவர் இப்படி இருக்காரு, பொதுச் செயலாளர் இப்படி இருக்காரு, நம்ம இப்படி இருக்கணும்னு வருவாங்க. சரியா? நீங்க அதுவும் அந்த அந்த பேனர முதல்ல தூக்கி போடுங்க. எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்ற பேனர தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே அ எல்லாருக்குமே பிடிக்கும். அதேமாரி எல்லார்ட்டயும் ஒரே மாரி பேசுங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க, அவர் வந்து அவர்ட்ட பேசணும்னா, விஜய் சார்ட்ட கூட பேசலாம். அவர்ட்ட பேசுறது அவ்வளோ இது இல்ல அப்படின்றாங்க. அதனால ஆரம்பத்தில இருக்கீங்க. ஆரம்பமும் அழகா ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா கட்சி வேற லெவல்ல போகும். இது வந்து அ அந்த காலத்துல வந்து சொல்ல யாருக்கும் இது இல்ல. இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதால மோஸ்ட்லி எல்லாமே சொல்றாங்க. பாருங்க, சோஷியல் மீடியாவ பாருங்க. உங்களோட நிறை, குறைகள் என்னன்னு கண்டிப்பா தெரியும்.